பிரிட்டன் பிரதமர் ஸ்டாமர் 2 நாள் சுற்றுப்பயணமாக நாளை சீனா செல்கிறார். இவரது சுற்றுப்பயணம் அமெரிக்க பிரிட்டன் உறவில் பிளவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. அரசுமுறை பயணமாக சீனா செல்லும் பிரிட்டன் பிரதமர் ஸ்டாமர் சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த ஜெர்மன் பிரதமர் தெரசா மே சீனாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதன் பிறகு 8 ஆண்டுகள் கழித்து தற்போதைய பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டாமர் சீனாவுக்கு செல்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அவருடன் வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வது கவனம் ஈர்த்து வருகிறது. இந்த பயணம் பிரிட்டன் சீனா இடையே மிகப்பெரிய அளவிலான வர்த்தகத்தை ஏற்படுத்தி அரசியல் மாற்றத்தை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீப காலமாக நடந்து வரும் கிரீன்லாந்து விவகாரத்தில் கிரீன்லாந்துக்கு ஆதரவு தெரிவித்த பிரிட்டன் உள்ளிட்ட நேட்டோ நாடுகளுக்கு அதிக வரி விதித்து பகையை சம்பாதித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்காவின் முக்கிய எதிரி நாடாக கருதப்படும் சீனாவுடன் பிரிட்டன் கைகோர்த்திருப்பது அமெரிக்காவை யோசிக்க வைத்துள்ளது. இதனையடுத்து ஜெர்மனி தலைவர் ஃபிரிட்ரிக் மெர்ஸ் அடுத்த மாதம் சீனா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படி தொடர்ந்து அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள் சீனா பக்கம் செல்வது உலக தலைவர்களின் கவனம் ஈர்த்து வருகிறது.